8ஆம் வகுப்பு பயிற்சி 1.2 அந்த பயிற்சியில் இருக்கிற எல்லா கணக்குமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் முதல் 2 கணக்கு வந்து 1 மார்க்காக இருக்குது, அதனால் அதை விட்டுறோம். 3வது கணக்குலேருந்து நம்ம எல்லா கணக்குமே நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 3வதுல முதல் கணக்கு 7/5 + 3/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 5வது மாணவர் கூட போடுவாங்க. ஏன்னா பகுதி எப்படி இருக்கு, சேமாக இருக்குது. இப்போ பகுதி ஒன்றா இருந்தால் என்ன பண்ணணும், அதே பகுதியை போட்டுக்கணும். மேலே இருக்கிறத அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான். 7 + 3. இப்போ 7 + 3 எவ்வளோ? 10/5. 4 5 5 2 5 10. இப்போ ஆன்சர் என்னது? 2. புரியுதா? அடுத்து பாருங்கள், 7/5 + 5/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து வேற்றின பின்னமாக இருக்குது, அதாவது பகுதி வெவ்வேறாக இருக்குது. பகுதி வெவ்வேறாக இருந்தால் என்ன செய்யணும்? மீசிமா கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டும் பகா எண்ணாக இருக்கிறதால அப்படியே பெருக்கிக்கலாம். குறுக்கு பெருக்கல் மெத்தடில் போட்டுடலாம். 7 5 35. குறுக்கு பெருக்கல் பண்ணால் 7 49. இதை பெருக்குனா 5 25. இது ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு வந்து 74 வரும். 74/35. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, 6/5 + -14/15. சரி, இப்போ இதில் வந்து பகுதி வெவ்வேறாக இருக்குது, அதனால் நம்ம மீசிமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் வெவ்வேறாக இருக்கிற நம்பராக இருந்தாலும் அது வந்து ஒரு நம்பரோட மடங்கில் இன்னொரு நம்பர் வந்ததுன்னா அந்த பெரிய நம்பர் தான் வந்து மீசிமா. இப்போ 5ஆம் வாய்ப்பாட்டில் 15 வருது, அப்போது 15 தான் என்னது? மீசிமா. இப்போ வந்து 15ல் இந்த மீசிமாவில் பின்னத்தில் இருக்கிற பகுதியில் இருக்கிற நம்பர் எத்தனை முறை அடங்கும்? 3 முறை அடங்கும் இல்லையா? 3 5. அப்போ அந்த 3 எடுத்து மேலே இருக்கிற நம்பரை பெருக்கணும். 3 18. அடுத்து இந்த பின்னம் எடுத்துக்கலாம். இதில் வந்து 15 ஒரு முறை தான் அடங்கும். அப்போ 1 எடுத்து 14 பெருக்குனா 1 14 14 மைனஸ் இருக்கிறதால -14. இதை வந்து நம்ம கழிச்சோம்னா 18ல் 14 போனால் எவ்வளோ? 4/15. புரியுதா பாருங்க? அடுத்து பாருங்க, அடுத்து வந்து ஒரு கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், முதல்ல தகா பின்னமாக மாற்றிக்கணும். மாற்றுங்க. 4 12 12 2 14 மைனஸ் இருக்கிறதால -14/3 ப்ளஸ் இதையும் பெருக்கணும் இல்லையா? 17 11 12 84. 84 கூட ஒரு 5 கூட்டினா 89/12. இப்போ தான் சொன்னேன், இந்த கணக்கு பாருங்கள். சின்ன நம்பர் வாய்ப்பாட்டில் பெரிய நம்பர் வருது, 5ஆம் வாய்ப்பாட்டில் 15 வருது. அதே போல் இந்த இதுலேயும் 3ஓட மடங்கில் 12 வருது. அப்போ எது தான் மீசிமா? 12 தான் மீசிமா. 12ல் எத்தனை 3 இருக்குது? 4 3 இருக்குது. 4 எடுத்து 14 பெருக்கிறோம். 14 40, 11 44, 12 48, 15 52, 16 56. மைனஸ் இருக்கிறதால -56. 12 ஒரு முறை தான் அடங்கும். அப்போ 1 எடுத்து 89 பெருக்கணும்னா 89 தான். இதை வந்து நம்ம கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 56 66 76 86. அப்போ 30, அது ஒரு 3 33/12. இப்போ இதை சுருக்க முடியுமா? 3ஆம் வாய்ப்பாட்டில் சுருக்கலாம் இல்லையா? 11 3 33, 4 3 12. இது வந்து இப்போ தகா பின்னமாக இருக்குது. இதை கலப்பு பின்னமாக மாற்றினோம்னா 2 4 8. மீதி எவ்வளோ? மீதி 3/4. நாலாவது கணக்கு பார்க்கலாம். -17/11 -8/44 கழிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. முதல் பின்னத்தை நம்ம எழுதிக்கலாம். -17/11 இதிலிருந்து -8/44 என்ன செய்யணும்? கழிக்கணும்.
சரியா பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரே வாய்ப்பாட்டில் வருது, 4 வாய்ப்பாட்டில் வரும். அப்போ இதை சுருக்கிக்கலாம். 2 நாள் 8, 1 நாள் 4, 1 நாள் 4. அப்போ -2/11. சரி, இப்போ பாருங்க, இப்போ பகுதி அதுக்கு முன்னால் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு குறி வெளியே ஒரு குறி இருக்கு இல்லையா? அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராக்கெட்டை உடைச்சி குறியை மாற்றிக்கலாம். மாற்றினா என்ன வரும்? இப்போ பின்ன அப்படியே தான், -17/11. இப்போ ப்ராக்கெட்டுக்கு உள்ளே மைனஸ் இருக்குது, வெளியும் மைனஸ் இருக்குது அடுத்து. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2/11. இப்போ பகுதி ஒன்றா இருக்குது, அப்போ ஈஸியாக போச்சு. அதே பகுதி போட்டுக்கலாம். மேலே இருக்கிறது -17 + 2 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? அப்போ -15/11. புரியுதா? அடுத்து இந்த 5வது கணக்கு பாருங்கள். இது 2 பெருக்கல் கணக்கு. 9/132 பெருக்கல் 11/-11/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே இருக்கிற ஒரு நம்பரு மேலே எதனா நம்பர் கூட ஒரே வாய்ப்பாட்டில் வருமா? இது 3 வாய்ப்பாட்டில் வரும். 1 3 3 3 9. இதுவும் 11 வாய்ப்பாட்டில் வரும். இப்போ 11 வாய்ப்பாட்டில் இது பண்ணால் 1 11 11 12 11 132. சரியா? இப்போ இதுவும் கூட ஒரே வாய்ப்பாட்டில் வருது. 1 3 3 4 3 12. அப்போ பெருக்கணும்னா 1 1 மைனஸ் இருக்கிறதால -1/1 4. சரியா? அடுத்த கணக்கு பாருங்க. இதே போல் எதுனா ஒரே வாய்ப்பாட்டில் வருதா? 7 35 ஒரே வாய்ப்பாட்டில் வரும். இப்போ 1 7 7 35. இப்போ கீழேயும் ஒரு மைனஸ் இருக்குது, மேலேயும் ஒரு மைனஸ் இருக்குது பெருக்கல்ல. அந்த மாதிரி இருந்தால் அதையும் அடிச்சிடலாம். 1 24 24. 27 பெருக்கல் 5. 27 5ஆல் பெருக்கி போடுங்க. 7 35க்கு 5 மீதி 3. 2 13 13. இப்போ இது ஒரே வாய்ப்பாட்டில் வருமா? 3 வாய்ப்பாட்டில் வரும் இல்லையா? 3 வாய்ப்பாட்டில் 8 3 24. 4 3 12 மீதி 1 5 3 15. அப்போ ஆன்சர் என்னது? 8/45. 6வது கணக்கு பாருங்க. 6ல் முதல் கணக்கு -21/5 -7/10 வகுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வகுத்தல் கணக்கு கேட்டிருக்காங்க. அப்போ -21/5 -7/10. இது இதால் வகுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நடுவில் வகுத்தல் குறி போட்டுக்கலாம். வகுத்தல்ன்றது என்னது? பின்னத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பின்னத்தை அப்படியே வச்சுக்கிட்டு 2வது பின்னத்தை தலைகீழே போட்டோம்னா என்ன ஆகிடும்? பெருக்கலாம் மாறிடும். 7/10 10/7 போட்டா என்ன ஆகிடுது? நடுவில் வகுத்தல் பெருக்கலாம் மாறிடுது. இப்போ படிக்க முடியுமா? நம்ம பெருக்கல் கணக்கில் செஞ்ச மாதிரி தான். 1 5 5 2 5 10 1 7 7 3 21. இப்போ பெருக்குனா என்ன வரும்? கீழே 1 1 1 ஆகி போச்சு, அது பிரச்சனை இல்லை. அப்போ 2 3 6. 2 இடத்துலையுமே மைனஸ் இருக்குது, அப்போ +6. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் -6. அடுத்த கணக்கு பாருங்கள். -3/13 -3ஆல் வகுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ -3/13 வகுத்தல் -3. இப்போ ஒரு முழு நம்பராக இருந்தால் பகுதியில் 1 இருக்கிறதா அர்த்தம். அதை நம்ம 1 போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? அந்த கணக்கு செய்த போல -3/13 இது பெருக்கெல்லாம் மாற்றினோம்னா தலைகீழாக மாறிடும். அப்போ 1/-3. இப்போ -3க்கு -3 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன வரும்? வெறும் 1/13. புரியுதா? 7வது கணக்கு ஒரே கணக்காக அவங்க கேட்டிருந்தாலும் அதில் 2 பார்ட் இருக்குது. A = 1/2 B = 2/3ன்னா
ஏ ப்ளஸ் பி வகுத்தல் ஏ மைனஸ் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து முதல் கணக்கை எடுத்துக்கலாம். இன்னொரு கணக்கு வந்து ஏபிக்கு வேறு மதிப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுலேயும் ஏ ப்ளஸ் பி வகுத்தல் ஏ மைனஸ் பி தான் கேட்டிருப்பாங்க. அது ரெண்டாவது பார்ட்டாக நம்ம போடலாம். இப்போ இந்த முதல் பார்ட்டு போட்டுக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? ஏ ப்ளஸ் பி வகுத்தல் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏவுக்கு பதில் என்ன போடணும்? நம்ம ஏ வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1/2 ப்ளஸ் பி வந்து 2/3 வகுத்தல் ஏ வந்து 1/2 கழித்தல் 2/3. இது பகுதி வெவ்வேறாக இருக்குது. அப்போ நம்ம எல்லாம் மீசிமா எடுத்துக்கலாம். 2 3 6, குறுக்கு பெருக்கல் பண்ணால் 1 3 3, 2 2 4 வகுத்தல் மீசிமா எடுத்தால் 2 3 6 ஆகிடும். குறுக்கு பெருக்கல் பண்ணால் 1 3 3, 2 2 4. ஆனால் இதில் மைனஸ் எடுத்தால் -4. அப்போ 7/6 வகுத்தல் இது கழிச்சோம்னா என்ன வரும்? -1/6. இப்போ வகுத்தல் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணோம்? நம்ம ரெண்டாவது பின்னத்தை தலைகீழ மாற்றிக்கிட்டு பெருக்கலாக மாற்றிக்கலாம். அப்போ -6/1. இப்போ 1 6 6 1 6 6. இப்போ என்ன ஆன்சர் வரும்? கீழே நம்பர் இல்லை, மேலே வந்து மைனஸ் இருக்குது. அப்போ -7. இதுதான் இதுக்கு ஆன்சர். இந்த ரெண்டாவது பார்ட்டு போடலாம். பாருங்கள், இதில் வந்து ஏ ஈக்குவல் டு வேறு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. -3/5, பி ஈக்குவல் டு 2/15 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி வகுத்தல் ஏ மைனஸ் பி என்னான்னு கேட்டிருக்காங்க. போடலாம். ஏங்கிற இடத்துலனா வரும் -3/5 ப்ளஸ் பிங்கிற இடத்துல 2/15 ப்ராக்கெட் வகுத்தல் -3/5 மைனஸ் 2/15. இப்போ ஏற்கனவே நான் சொன்னேன், பகுதியில் வந்து இந்த சின்ன நம்பர் மடங்கில் பெரிய நம்பர் வந்தால் இப்போ பெரிய நம்பர் தான் அது மீசிமா. அப்போ 15 நம்ம மீசிமா எடுத்துக்கலாம். இப்போ எத்தனை முறை 5 15 அடங்குது? 3 முறை. அந்த 3 எடுத்து மேலே பெருக்குனா 3 3 9 -9. இங்கே ஒரு முறை தான். இப்போ 1 எடுத்து 2 பெருக்குனா 2 வகுத்தல் இங்கேயும் அதே போல தான் 15 -9 இது -2. கழிச்சோம்னா என்ன வருது? -7/15 வகுத்தல் -11/15. இப்போ என்ன பண்ணலாம்? வகுத்தல் வந்தால் தலைகீழாக மாற்றிக்கணும். -7/15 பெருக்கல் 15/-11/15/11. இப்போ 1 பாயிண்ட் 5 1 பாயிண்ட் 5 அப்படியே பெருக்கி போட்டோம்னா இந்த ப்ளஸுக்கு இந்த மைனஸ்க்கு மைனஸும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1 7 7/11. புரியுதா? பாருங்கள். அடுத்து 8வது கணக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அதை சுருக்கி அந்த நம்பர் வந்து சுருக்கி கிடைக்கிற விடை அது வந்து 11க்கும் 12க்கும் இடையில் அமையும் அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம கொடுத்துருக்கிற கணக்கை சுருக்கிக்குவோம். 1/2 ப்ளஸ் 3/2 பெருக்கல் 3. இது வந்து சுருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம முதல் ப்ராக்கெட்டில் இருக்கிறத வந்து சுருக்கிக்கணும். ப்ளஸ் மீசிமா எடுத்தால் 2 5 10, குறுக்கு பெருக்கல் பண்ணால் 3 5 15 2 4 -4 வகுத்தல் 3/10 பெருக்கல் 3. இதை எப்படியே பிரிக்கலாமே சார்னு சொல்லக்கூடாது. முதல் நம்ம வகுத்தலை செஞ்சுட்டு தான் பெருக்கல் செய்யணும் இல்லையா? அந்த இனிய வள்ளல் பெயர் கூட கர்ணன் தான். அந்த போர்ட் மாஸ் விதி பிரகாரம் பார்த்தா வகுத்தல் தான் ஃபஸ்ட்டு வருது. அதனால் இதை பெருக்கிட போகிறீங்க. இது கடைசியாக தான் பிரிக்கணும்.
இப்போ 1/2 ப்ளஸ் இதை கழிச்சோம்னா என்ன வருது? 11/10 வகுத்தல் 3/10 பெருக்கல் 3. இப்போ வந்து இதை பெருக்கக்கூடாது, இது ரெண்டையும் தான் என்ன பண்ணணும்? வகுக்கணும். அப்போ 1/2 ப்ளஸ் எப்படி வகுக்கலாம்? தலைகீழ போட்டு பெருக்கணும். அப்போ 10/3 பெருக்கல் 3. இப்போ 1/10 1/10. அப்போ 1/2 கூட்டல் 11/3 பெருக்கல் 3. இப்போ வந்து இது ரெண்டையும் கூட்டக்கூடாது. என்ன பண்ணணும்? போட்மாஸ் விதி பிரகாரம் கூட்டல் கடைசியாக தான் வரும். பெருக்கல் தான் நம்ம செய்யணும். அப்போ பெருக்கினா என்ன வரும்? 1 3 3 1 3 3 ஆச்சா? இப்போ 1/2 ப்ளஸ் 11/1. அப்போ 11/1ன்னா 11 தான் அர்த்தம். அப்போ 11 ப்ளஸ் 1/2, அதாவது 11 ப்ளஸ் அரை. அப்போ அதை நம்ம என்ன சொல்லலாம்? 11 எழுதலாமா? எழுதக்கூடாது. இது 11 ப்ளஸ் இது ஆஃப். 1/2ன்றது என்னது? ஆஃப், அரை தானே. அப்போ 11 ப்ளஸ் அரை எவ்வளோ? 11. இது 11 தான். புரியுதா? அப்போ 11 எங்கே அமையும்? 11 கண்டிப்பாக 11ஓட அதிகம் இல்லையா? 11க்கும் 12க்கும் இடையில தான் அமையும். எனவே 11 என்பது 11க்கும் 12க்கும் இடையே அமையும். புரியுதா? 9வது கணக்குல 2 கணக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இது எப்படி போறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரே கணக்குல பார்த்தா கூட்டல், கழித்தல், பெருக்கல் எல்லாமே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3 ப்ராக்கெட் இருக்கு. முதல்ல பெரிய ப்ராக்கெட், அந்த 3 ப்ராக்கெட்டையும் நம்ம முதல்ல சுருக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அந்த 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ 11/8. இப்போ இது பெருக்கல்ல இருக்குது, எதனா அடிக்க முடியுமா? 1 11 11 3 11 33. இது 2ஆல் அடிக்கலாம். இதுலேயும் 1 3 3 1 3 3ன்னு அடிக்கலாம். அப்போ -1 தான். -1/4. அடுத்து ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அப்போ அதை முதல்ல நம்ம செஞ்சுக்கணும். இப்போ 1/3 ப்ளஸ் இது வகுத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? தலைகீழ மாற்றிக்கணும். 3/5 பெருக்கல் 20/9. இப்போ 1 3 3 3 3 9, 1 5 5 4 5 20. அப்போ 4/3ன்னு வருது. இதுவும் பெருக்கல்ல இருக்குது, இதை அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கலாம். 1 7 1 7 7. அப்போனா ஒரு ஆன்சரு 1 4 4 மைனஸ் இருக்கிறதால -4/1 5 5. இப்போ -1/4 ப்ளஸ் இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? பாருங்கள், இங்கே பகுதி வந்து ஒன்றா இருக்குது இல்லையா? இப்போ 1/3 ப்ளஸ் 4/3 தான் பகுதி ஒன்றா இருக்குது. அப்போ பகுதி ஒன்றா இருந்தால் அதே பகுதி போட்டுக்கிறோம். இது மேலே ஆட் பண்ணால் என்ன வரும்? 5 வரும். ப்ளஸ் இங்கே பாருங்கள், இது வந்து ப்ராக்கெட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு கணக்கில். ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு குறி, வெளியே ஒரு குறி இருக்குது. அடுத்தடுத்துன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 4/5. சரிங்களா? இப்போ இது 3 நம்பரையும் நம்ம ஒன்றா அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா 3மே ப்ளஸில் தான் இருக்கு. ஆட் பண்ண போகிறோம். அப்போ இது மீசியம் என்ன வரும்? 4 5 20. 20 × 30 60 இல்லையா? இப்போ 60ல் எத்தனை நாள் இருக்குது? 5 நாள் 60. அப்போ 5 எடுத்து மேலே பெருக்குனா 1 5 5 -5. 60ல் எத்தனை 3 இருக்குது? 20. 20 × 5. அப்போ 25 என்னது? 100 ப்ளஸ்
60ல் எத்தனை 5 இருக்கு? 12 5 60. 12 எடுத்து 4 பெருக்குனா 14 40, 11 40, 12 48. இப்போ இதில் கழிச்சோம்னா என்ன கிடைக்கும்? 33 கிடைக்குமா? 33 ப்ளஸ் 100, அப்போ 133/60. புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? இதே போல் இந்த ரெண்டாவது கணக்கும் போடுவோம். பாருங்கள், இப்போ இதுலேயும் அதே போல் 3 ப்ராக்கெட் இருக்குது நமக்கு. இப்போ 3 ப்ராக்கெட்டில் 2 ப்ராக்கெட்டில் பெருக்கில் இருக்குது, அதனால் முன்னாலே அடிக்க முடிஞ்சால் நம்ம அடிச்சுக்கலாம். 1 4 4, 1 4 4, 1 3 3, 1 3 3. அப்போ இது மொத்தமாக இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 ஆகிடுச்சு. இந்த கணக்கில் பார்த்தா 1 4 4, 1 4 4, இது -1/3 ஆகிடுச்சு. இப்போ இது வகுத்தில் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோம்? தலைகீழே போட்டு நம்ம பெருக்கலாக மாற்றிக்கிறோம். பெருக்கலாக மாற்றினா -7/8. இப்போ 1 4 4, 2 4 8. சரியா? இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மைனஸ், இது ப்ராக்கெட் மொத்தமே 1 ஆகி போச்சு. 1 ப்ளஸ் -1/3. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது? -7, இங்கே 1 ஆகி போச்சு இல்லையா? -7 இங்கே 2 3 6 -1. இந்த ப்ளஸ் வெளியில் ப்ராக்கெட்டுக்கு வெளியே ப்ளஸ் இருந்து உள்ள மைனஸ் இருந்தால் அது என்ன ஆகிடும்? மைனஸாகவே மாறிடும். இப்போ -1/3 வந்து முழு நம்பராக இருக்கிறதால நம்ம பகுதியில் 1 போட்டுக்கலாம். இப்போ இது 3த்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம சுருக்கிக்கலாம். மீசியம் எடுத்து பாருங்கள், 6ல் எல்லா நம்பருமே அடங்குது. அப்போ 6 தான் மீசியமா. இப்போ 6ல் ஒரு முறை அடங்குறதால 1 எடுத்து -7 பெருக்கணும், -7. 1ல் வந்து 6 முறை வருது, அப்போ -6. இது 2 முறை வருது, அப்போ -2 இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 13 15, -15/6. இது ரெண்டும் இப்போ 3ஆம் பாட்டில் வரும். அப்போ 5 3 15 -5, 2 3 6 இல்லையா? அப்போ என்ன ஆன்சரு? -5/2. புரியுதா? அடுத்து 10வது கணக்கு பாருங்கள். இதில் ஒரு பெரிய கணக்காக கொடுத்துருக்காங்க. பெரிய கணக்காக இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு மாணவர் ஒரு எண்ணை 4/3 வகுப்பதற்கு பதிலாக 4/3 பெருக்கி சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக பெற்றார் எனில் அந்த எண்ணை காண்கின்றாங்க. அதாவது ஒரு மாணவர் வந்து ஒரு நம்பரை 4/3 வகுக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாரு? பிரிக்கிறாரு. பெருக்கிறது மூலயமா அவருக்கு என்ன ஆகுது? சரியான, அதாவது வகுத்தா என்ன கிடைக்குமோ அதை விட 70 கூடுதலாக கிடைக்குது. அப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? நம்ம ஒரிஜினலாக அந்த மாணவர் என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு நம்பர், அதே எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஒரு நம்பரை எத்தனையால் வகுத்துருக்கணும்? 4/3 வகுத்துருக்கணும். வகுத்துருந்தா ஒரு ஒரிஜினல் ஆன்சர் கிடைச்சிருக்கும். அதை நான் ஒரு கட்டமாக வச்சுக்கிறேன். சரிங்களா? இதுதான் ரியலாக நடந்திருக்க வேண்டியது. ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாரு? தவறுதலா பெருக்கிறார். அதே நம்பரை 4/3 பெருக்கும் போது என்ன கிடைக்குதுன்னா, இந்த ரியல் ஆன்சர் கூட 70 எக்ஸ்ட்ரா கிடைக்குதான். அப்போ +70. புரியுதுங்களா? இப்போ இந்த 2 ஈக்குவேஷனில் நமக்கு வந்து இதில் இந்த ஈக்குவேஷனில் கட்டன்றது என்னன்னா இந்த சைடு இருக்கிறது இல்லையா? அதாவது எக்ஸ் வகுத்தல் 4/3 தான் கட்டத்தை குறிக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன்லேயே நமக்கு கட்டம் வருது. அப்போ இந்த கட்டத்துக்கு பதில் நம்ம என்ன பண்ண முடியும்? எக்ஸ் வகுத்தல் 4/3 போட முடியும். புரியுதா? இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னா இந்த ஈக்குவேஷன் 1ஓட ரிசல்ட் எடுத்து நம்ம இதில் போடலாம். அதாவது கட்டத்துக்கு பதில் எக்ஸ் வகுத்தல் 4/3 போடலாம். அப்போ என்ன வரும்? மீதியெல்லாம் அப்படியே எழுதலாம். 4/3 -4
ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ல் நம்ம போடுறோம். போட்டால் என்ன கிடைக்குது? எக்ஸ் வகுத்தல் 4/3 ப்ளஸ் 70. என்ன பண்ணலாம், நம்ம இந்த 70 மட்டும் தனிமைப்படுத்திக்கலாம். இது இந்த உறுப்பு இருக்கு இல்லையா, இது எந்தாண்ட கொண்டு வந்துடலாம். இந்தாண்ட ஏற்கனவே பெருக்கல் எக்ஸ் பெருக்கல் 4/3 இருக்குது. இது இந்தாண்ட வந்து என்ன ஆகிடும்? கழித்தல் எக்ஸ் வகுத்தல் 4/3 ஈக்குவல் டு இந்தாண்ட பெரும் 70 இருக்குது. உங்களுக்கு தெரியும், வகுத்தல் வந்தால் என்ன பண்ணணும்? தலைகீழ மாற்றி பெருக்கலாம் மாற்றிக்கணும். அப்போ இப்போ 1/7 தட் இஸ் ஈக்குவல் டு 10 பெருக்கல் 12. அப்போ 120 தான் ஆன்சர். புரியுதா? தேங்க்யூ. தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி.